ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி பிரித்தெழுது அப்படிங்கிற டாபிக் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சொல் பொருள் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். அதுவுமே நம்ம 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சொல் பொருள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 9th ஸ்டாண்டர்ட். அண்ட் இதுக்கப்புறமா 1 by 1 12th வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஒன் குரம் பல்லு. ஸோ இது வந்து சிற்றிலக்கிய வகைகள், அதாவது 96 வகை சிற்றிலக்கியங்கள் உண்டு இல்லையா. அதில் இருக்கக்கூடிய வகைகளில் அந்த குரம் பல்லு அப்படிங்கிறது, குறவஞ்சி, முக்குடற்பல்லு இதெல்லாம் தெரியும் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு மூன்றினம் அப்படிங்கிறது துறை தாளிசை விருத்தம். இது வந்து சொல் பொருளில் வராது, பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான். ஓகேவா. மூன்றினம் அப்படிங்கிறது வந்து துறை தாளிசை விருத்தம் அப்படிங்கிறது இந்த மூன்றையும் குறிக்கும். நெக்ஸ்ட்டு திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம்னு சொல்லலாம். திறமெல்லாம் இதோடைய பொருள் சிறப்பெல்லாம். அடுத்தது சிந்தாமணி அப்படின்னா இதுக்கு வந்து 2 பொருள் உண்டு. ஒன்று சிதறாத மணி, அதுக்கப்புறமா சீவக சிந்தாமணி என்னும் 2 பொருளை குறிக்குது. ஓகேவா. சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வரும். அண்ட் சிந்தாமணி அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி அந்த நூலையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது சிந்து அப்படிங்கிறது வந்து ஒரு வகை இசைப்பாடல். ஓகேவா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, ப்ரீவியஸ் இயர்லலாம் கேட்டிருக்காங்க. சிந்து அப்படிங்கிறது ஒரு வகை இசைப்பாடலை வந்து குறிக்கும். அடுத்தது குந்த, இதோடைய பொருள் உட்கார. குந்த உட்கார. கந்தம் அப்படின்னா மனம். கந்தம் இதோடைய பொருள் மனம். மிசை இதோடைய பொருள் வந்து மேல். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. மிசை அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறையவே கேட்டிருக்காங்க. இதோடைய பொருள் வந்து மேலே, அப்போ எதிர்ச்சொல் அப்படின்னா கீழே அந்த மாதிரி வரும். ஓகேவா. அடுத்தது விசனம் அப்படின்னா கவலை. அடுத்தது மா அப்படின்னா வண்டுன்னு சொல்லிட்டு வரும். இந்த மா அப்படிங்கிற சொல்லுக்கு நிறையவே வந்து மீனிங் உண்டு. வண்டு அப்படிங்கிறது அதில் ஒரு மீனிங். ஓகேவா. அடுத்தது மது அப்படின்னா தேன். மது தேன். வாவி அப்படின்னா பொய்கை. வாவி இதோடைய பொருள் பொய்கை. வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர். ஓகேவா. வளர் முதல் அப்படின்னா நெற்பயிரை குறிக்குது. அடுத்தது தரளம் அப்படின்னா முத்து. தரளம் இதோடைய பொருள் முத்து. பணிலம் அப்படின்னா சங்கு. பணிலம் சங்கு. வரம்பு அப்படின்னா வரப்பு அப்படிங்கிறது குறிக்குது. வரம்பு அப்படின்னா வரப்பு. களை அப்படின்னா கரும்பு. ஓகேவா. ஸோ இந்த லாவை வந்து பார்த்துக்கோங்க. களை இந்த லா எப்படின்னா கரும்பு. இது வந்து ஒளி வேறுபாட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதே இது இந்த களை அப்படின்னா அதுக்கு வேறு மீனிங் உண்டு இல்லையா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லா வந்துச்சு அப்படின்னா அந்த களைக்கு கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது கா அப்படின்னா சோலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடிய ஒன்று இல்லையா. கா அப்படின்னா அதோடைய பொருள் வந்து சோலை. அடுத்தது குழை அப்படின்னா சிறு கிளையை குறிக்கக்கூடியது. குழை இதோடைய பொருள் சிறு கிளை. அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு. அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு. மாடு இதோடைய பொருள் பக்கம். ஓகேவா. மாடு அப்படின்னா பக்கம். அண்ட் இதுக்கு செல்வம் அப்படின்னு பொருள் உண்டு. அதுக்கப்புறமா மாடு விலங்கு அதையுமே குறிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நெருங்கு வலை, நெருங்குகின்ற சங்கு. நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்கு. கோடு இதோடைய பொருள் குளக்கரை. கோடு அப்படின்னா குளக்கரை. அடுத்தது ஆடும், நீராடும். ஆடும் அப்படிங்கிறது நீராடும் சொல்லிட்டு பொருள்படுது. அடுத்தது முக்கியமானது மேதி அப்படின்னா எருமை. ஓகேவா. மேதி அப்படின்னா எருமை. ஸோ இந்த மாதிரி விலங்குகளுக்குமே நிறைய பெயர்கள் இருக்குது இல்லையா. பரி அப்படின்னா குதிரை, கரினா யானை, களிறுனாலும் யானை தான் குறிக்கும். மேதி அப்படின்னா எருமை. இதே மாதிரி பகடு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒன்று சொல்லுவோம். அது வந்து என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. அடுத்தது துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும். துதைந்து எழும் கலக்கி எழும். கன்னி வாழை இளமையான வாழை மீன். கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். சூடு நெல் அரிக்கட்டு. சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. இதுக்கு முன்னாடி மேலே பார்த்துருப்போம். வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. அடுத்தது சுரிவளை அப்படின்னா சங்கு. சுரிவளை
சங்கு. மேலே வந்து பணிலம் அப்படின்னாலும் சங்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அடுத்தது வேரி, இதோடைய பொருள் தேன். வேரி அப்படின்னா தேன். நான் கேட்டேன் இல்லையா, பகடு அப்படின்னா எருமை கடா. ஓகேவா. மேதி அப்படின்னா எருமை, பகடு அப்படின்னா எருமை கடா. ஓகேவா, தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது பாண்டில் அப்படின்னா வட்டம். பாண்டில் இதோடைய பொருள் வட்டம். சிமயம் அப்படின்னா மலையுச்சி. சிமயம் இதோடைய பொருள் மலையுச்சி. அடுத்தது இதுவுமே முக்கியமானதாங்க, மரங்களை குறிக்கக்கூடிய பெயர்கள். நாளிகேரம்னா தென்னை. இதெல்லாமே பொறுத்துகளை வந்து கேட்பாங்க ஈஸியாக. நாளிகேரம் தென்னை. நரந்தம் அப்படின்னா நாரத்தைன்னு சொல்லிட்டு பொருள்படுது. நரந்தம் அப்படின்னா நாரத்தை. கோழி அப்படின்னா அரச மரம். கோழி அப்படின்னா அரச மரத்தை குறிக்கக்கூடிய பெயர். அடுத்தது சாலம், ஆச்சா மரம். சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம். தமாலம், இது வந்து பச்சிலை மரம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். அடுத்தது இரும்போந்து, பருத்த பனை மரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம். சந்து, சந்தன மரம். ஓகேவா. சந்து அப்படின்னா சந்தன மரம். நாகம் அப்படின்னா நாக மரத்தை குறிக்கக்கூடியது. காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு மரம். ஓகேவா. காஞ்சி ஆற்று பூவரசு. அடுத்தது யாக்கை அப்படின்னா உடம்பு. யாக்கை இதோடைய பொருள் உடம்பு. திருக்குறள் எல்லாம் வரும் இல்லையா. அடுத்தது புணரியோர் அப்படின்னா தந்தவர். புணரியோர் இதோடைய பொருள் தந்தவர். புன்புலம், புல்லிய நிலம். புன்புலம் அப்படின்னா புல்லிய நிலம். தாட்கு அப்படின்னா முயற்சி. ஓகேவா. தாட்கு முயற்சி அண்ட் ஆளுமை ரெண்டுமே வரும். ஓகேவா. அடுத்தது தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள், குறைவில்லாது புகழிடுவர்களாக விளங்குவார்கள். ஸோ இவ்வளோ பேச நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள், குறைவில்லாது புகழடைவர்களாக விளங்குவார்கள். அடுத்தது சொல்லும் பொருளும் சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் பொருள். சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள். அடுத்தது இதுவுமே முக்கியமானதுங்க, நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாடை மக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள். ஓகேவா. பாடை அதாவது நம்ம பாஷை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, பாஷைனால் மொழி தானே குறிக்கும். இந்த பாஷை அப்படிங்கிறது இந்த வடமொழி இல்லாமல் பாடை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்குது. ஸோ பாடை மக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள்னு சொல்லலாம். அடுத்தது குழியி அப்படின்னா ஒன்று கூடி. குழியி ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம். தோம் குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம். கோட்டி இதோடைய பொருள் மன்றம். அடுத்தது பொலம் அப்படின்னா பொன். பொலம் இதோடைய பொருள் பொன். வேதிகை அப்படின்னா திண்ணை. வேதிகை திண்ணை. தூணம் அப்படின்னா தூண். தூணம் இதோடைய பொருள் தூண். அடுத்தது தாமம் அப்படின்னா மாலை. தாமம் அப்படிங்கிறது மாலை வந்து குறிக்குது. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. அடுத்தது காலொன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி. ஓகேவா. காலொன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி. அடுத்தது விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. அடுத்தது வசி அப்படின்னா மழை. வசி இதோடைய பொருள் மழை. செற்றம் அப்படின்னா சினம். ஓகேவா. செற்றம் இதோடைய பொருள் சினம். கலாம் அப்படின்னா போர். ஓகேவா. கலாம் அப்படின்னா போர். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸஸில் பார்த்துருப்போம், சம்மர்னாலும் போர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கலாம் அப்படின்னாலும் போர். அடுத்தது துருத்தி அப்படின்னா ஆட்சிடை குறை. துருத்தி அப்படின்னா ஆட்சிடை குறை, அதாவது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம். கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம். நவிழல் அப்படின்னா சொல்லல்.
நவிலல், சொல்லல். அடுத்தது வையம், இதோடைய பொருள் உலகம். வையம்னா உலகம். மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். ஸோ மா அப்படின்னாலே பெரியன்னு சொல்லிட்டு பொருள் வரும் இல்லையா, மாக்கடல், பெரிய கடல். அடுத்தது இயற்றுக, செய்க. இயற்றுக அப்படின்னா செய்க. மின்னாளை, மின்னலை போன்றவளை. ஓகேவா, மின்னாளை அப்படின்னா மின்னலை போன்றவளை. அடுத்தது மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள். மின்னாள், ஒளிர மாட்டாள். அடுத்தது தணல் அப்படின்னா நெருப்பு. தணல், இதோடைய பொருள் நெருப்பு. தாழி அப்படின்னா சமைக்கும் கலன். ஓகேவா, லீ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாழி அப்படின்னா சமைக்கும் கலன். அனித்து அப்படின்னா அருகில். அனித்து, இதோடைய பொருள் அருகில். அடுத்தது தவிர்க்க உணா அப்படின்னா தவிர்க்க இயலாத. தவிர்க்க உணா, தவிர்க்க இயலாத. யாண்டும், எப்பொழுதும். ஓகேவா, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். அண்ட் இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் யாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்படின்னா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வந்திருக்கும். யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது மூவாது, முதுமை அடையாமல். மூவாது, முதுமை அடையாமல். அடுத்தது நாறுவ அப்படின்னா முளைப்ப. நாறுவ, முளைப்ப. தாவா அப்படின்னா கெடாதிருத்தல். தாவா, இதோடைய பொருள் கெடாதிருத்தல். அடுத்தது தீபம் அப்படின்னா விளக்கு. தீபம், இதோடைய பொருள் விளக்கு. சதிர் அப்படின்னா நடனம். சதிர், இதோடைய பொருள் நடனம். தாமம்னா மாலை, ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்தது அள்ளல், இதோடைய பொருள் சேறு. ஓகேவா, அள்ளல்னா சேறு. பழனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். பழனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். அடுத்தது வெறியி அப்படின்னா அஞ்சி. வெறியி, அஞ்சி. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. பார்ப்பு, இதோடைய பொருள் குஞ்சு. அடுத்தது நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தாள், ஆரவாரத்தோடு கூவுதல். இசைத்தாள் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல். அடுத்தது நந்து அப்படின்னா சங்கு. ஓகேவா, நந்து அப்படின்னாலும் சங்கு. பணிலம் அப்படின்னா சங்குன்னு பார்த்தோம். அண்ட் இன்னொரு வேர்டு பார்த்தோம். இப்போ நந்து அப்படின்னாலும் சங்கு அப்படின்னு பொருள்படுது. ஓகேவா. அடுத்தது கமுகு, பாக்கு. முத்தம் அப்படின்னா முத்து. ஓகேவா, முத்தம், இதோடைய பொருள் முத்து. அடுத்தது புரிசை அப்படின்னா மதில். புரிசை, இதோடைய பொருள் மதில். அணங்கு அப்படின்னா தெய்வம். அணங்கு, தெய்வம். சில் காற்று அப்படின்னா தென்றல். ஓகேவா, சில் காற்று, தென்றல். அடுத்தது புழை அப்படின்னா சாளரம். புழை, சாளரம். மாகால் அப்படின்னா பெருங்காற்று. மாகால்னா பெருங்காற்று. முன்னீர் அப்படின்னா கடல். ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும். முன்னீர் அப்படின்னா கடல். அடுத்தது பனை அப்படின்னா முரசு. ஓகேவா, இந்த நான் வந்து பார்த்துக்கோங்க, 3 சொல்லி நான் வந்து வந்திருக்கு. பனை அப்படின்னா முரசு. 2 சொல்லி நைனா அது வந்து பனை மரத்தை வந்து குறிக்கும். 3 சொல்லி நைனா அது வந்து முரசுன்னு சொல்லிட்டு பொருள்படுது. கயம் அப்படின்னா நீர்நிலை. கயம், நீர்நிலை. ஓவு அப்படின்னா ஓவியம். ஓவு, இதோடைய பொருள் ஓவியம். அடுத்தது நியமம் அப்படின்னா அங்காடி. நியமம், அங்காடி. அடுத்தது அறம் அப்படின்னா நற்செயல். அறம், இதோடைய பொருள் நற்செயல். வெகுளி அப்படின்னா சினம். வெகுளி, இதோடைய பொருள் சினம். ஞானம் அப்படின்னா அறிவு. விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறி. விரதம், இதோடைய பொருள் மேற்கொண்ட நன்னெறி. அடுத்தது நசை அப்படின்னா விருப்பம். ஓகேவா, நசை, இதோடைய பொருள் விருப்பம். நல்கள், வழங்குதல். ஓகேவா, நல்கள், வழங்குதல். பிடி அப்படின்னா பெண் யானை. ஓகேவா, கரி, அப்புறமாட்டி களிர், இதெல்லாமே யானைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இதுலேயே பெண் யானை ஆண் யானை அப்படின்னா பிடி அப்படிங்கிறது பெண் யானையை குறிக்குது, வேழம் அப்படிங்கிறது ஆண் யானையை குறிக்குது. பிடி பெண் யானை, வேழம் ஆண் யானை. அடுத்தது யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம். யா இது வந்து ஓரெழுத்து ஓர்மொழி, யா வரிசையில் வரக்கூடிய ஒரே ஒரு ஓரெழுத்து ஓர்மொழி யா. இதோடைய பொருள் ஒரு வகை மரம், அதாவது பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு மரம். ஓகேவா. அடுத்தது பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும், பொழிக்கும் உரிக்கும். ஆறு அப்படின்னா வழி. ஸோ இதுவுமே வந்து ஒரு சொல் பல பொருள் அதில் வந்து வரும். ஆறு அப்படிங்கிறது வழியை குறிக்கும், அப்புறமாட்டி நதியை குறிக்கும், அப்புறமா நம்பர் 6 அதை வந்து குறிக்கும். ஓகேவா. ஸோ இதோட 9th வந்து முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 10th இருக்கக்கூடிய சொல் பொருள் பார்த்துடலாம். துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல் அந்த மாதிரி பொருள்படுது. துய்ப்பது, கற்பது, தருவது, தருதல்னு சொல்லலாம். அடுத்தது மேவலால், பொருந்துதலால் இல்லைனா பெறுதலால். ஓகேவா. மேவலால் அப்படின்னா பொருந்துவதால் இல்லைனா பெறுவதால். ஸோ அந்த மாதிரி பொருள்படும். அடுத்தது மயலுறுத்து, மயங்கச்சை, மயலுறுத்து இதோடைய பொருள் மயங்கச்சை. பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி, பிராணரசம் உயிர் வழி. ஓகேவா. இந்த வழி அப்படின்னா காற்று தானே குறிக்கும். அடுத்தது லயத்துடன், சீராக, லயத்துடன் இதோடைய பொருள் சீராக. அடுத்தது நனந்தலை உலகம், அகன்ற உலகம். நனந்தலை உலகம், அகன்ற உலகம். இதுவுமே பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்ல வந்து நிறையவே கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நேமி அப்படின்னா சக்கரம், நேமி இதோடைய பொருள் சக்கரம். கோடு அப்படின்னா மலை, கோடு மலை. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல். நறுவி, நறுமணமுடைய மலர்கள், நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். தூவி அப்படின்னா தூவி, தூவினா தூவி. ஸோ அது வந்து அளபடியில் வந்திருக்குது. ஓகேவா. அடுத்தது விரிச்சி அப்படின்னா நற்சொல், விரிச்சி இதோடைய பொருள் வந்து நற்சொல். சுவல் அப்படின்னா தோல், சுவல் அப்படின்னா தோல். இதுலேயுமே வந்து இல் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேபி ஆப்ஷனில் இப்படி தோல் இந்த இது கூட கொடுக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. தோல் எந்த இல் வந்திருக்கு அப்படின்னு. சுவல் அப்படின்னா தோல். இங்கே வந்து இந்த இல் வருது, பட் ஆன்சரில் வேறு இல் வந்திருக்கு. ஓகேவா. அடுத்தது அருகுற அப்படின்னா அருகில், அருகுற அருகில். முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். அடுத்தது அசையி அப்படின்னா இளைப்பாரி, அசையி இளைப்பாரி. கடும்பு அப்படின்னா சுற்றம், கடும்பு இதோடைய பொருள் சுற்றம். ஆரி அப்படின்னா அருமை, ஆரி அருமை. வைரியம் கூத்தர், வைரியம் இதோடைய பொருள் கூத்தர். இரடி அப்படின்னா திணை. ஓகேவா. இரடி அப்படின்னா திணை, 2 சுழினை தான் வந்திருக்குது. இரடி அப்படின்னா திணை. அல்கி தங்கி, அல்கி அப்படின்னா இதோடைய பொருள் வந்து தங்கி. நரலும் அப்படின்னா ஒலிக்கும், நரலும் ஒலிக்கும். படுகர் அப்படின்னா பள்ளம், படுகர் இதோடைய பொருள் பள்ளம். வேவை அப்படின்னா வெந்தது, வேவை இதோடைய பொருள் வெந்தது. பொம்மல் அப்படின்னா சோறு, பொம்மல் இதோடைய பொருள் வந்து சோறு. அடுத்தது இங்கே ஒரு சொல் பொருள் இருக்குது. சுடினும் அப்படின்னாலும் சுட்டாலும், சுடினும் இதோடைய பொருள் சுட்டாலும். மாளாத தீராத, மாளாத இதோடைய பொருள் தீராத. மாயம் அப்படின்னா விளையாட்டு. ஓகேவா. மாயம் இதோடைய பொருள் விளையாட்டு. அடுத்தது விசும்பு அப்படின்னா வானம், விசும்பு அப்படின்னா வானம். இதே இதில் அசும்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. விசும்புனா வானம், அசும்பு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஊழி அப்படின்னா யுகம்,
ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ யுகம் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஊழி அப்படின்னா யுகம் வரலாம், நீண்டதொரு காலப்பகுதியும் வரலாம். அப்புறமா ஊழ் அப்படிங்கிறது முறை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. ஊழ் அப்படின்னா முறை. தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை. ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு இதனுடைய பொருள் சிறப்பு. பீடு அப்படின்னா சிறப்பு. ஈண்டி செறிந்து திரண்டு. ஈண்டி இதனுடைய பொருள் செறிந்து திரண்டு. அடுத்தது கேள்வினான் நூல் வல்லான். கேள்வினான். ஓகேவா? நூல் வல்லான். கேண்மையினான்னா நட்பினன். கேண்மையினான் நட்பினன். கேண்மை அப்படின்னாலே நட்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் பொருள்படும். அடுத்தது தார் அப்படின்னா மாலை. தார் இதோடைய பொருள் மாலை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தாமம் அப்படின்னாலும் மாலைன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அடுத்தது முடி அப்படின்னா தலை. முடி அப்படிங்கிறது தலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. முனிவு இதோடைய பொருள் சினம். முனிவு சினம். வெகுளி அப்படின்னாலும் சினம்தான். அடுத்தது அகத்து உவகை மனமகிழ்ச்சி. அகம்னாலே மனம்னு பொருள்படும் இல்லையா? உவகைனா மகிழ்ச்சி. அகத்து உவகை அப்படின்னா மனமகிழ்ச்சி. அடுத்தது தமர் இதோடைய பொருள் உறவினர். தமர் அப்படின்னா உறவினர். அடுத்தது நீ பவனம் கடம் பவனம். நீ பவனம் அப்படின்னா கடம் பவனம். மீனவன் இதோடைய பொருள் பாண்டிய மன்னன். இந்த பர்டிகுலர் இடத்துல மீனவன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னன் வந்து குறிக்குது. ஓகேவா? அடுத்தது கவரி அப்படின்னா சாமரை, அதாவது கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம். கவரி அப்படின்னா சாமரைன்னு சொல்லலாம், அதாவது கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம். அடுத்தது நுவஞ்ச அப்படின்னா சொல்லிய. நுவஞ்ச இதோடைய பொருள் சொல்லிய. என்னா அப்படின்னா அசைச்சொல். என்னா அப்படிங்கிறது ஒரு வகையான அசைச்சொல். அடுத்தது பண்டி அப்படின்னா வயிறு. பண்டி இதோடைய பொருள் வந்து வயிறு. அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துப்போம், கும்பி அப்படின்னாலும் வயிறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா? பண்டி இதோடைய பொருள் வயிறு. அடுத்தது அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற. அசும்பிய ஒளி வீசுகிற. முச்சி தலையுச்சி கொண்டை. முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. ஓகேவா? சுண்ணாம்பு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது கூட செய்து தான் சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. அடுத்தது இதெல்லாமே முக்கியமானது தான். காருகர் அப்படின்னா நெய்பவர். ஓகேவா? காருகர்னா நெய்பவர், இல்லைனா சாலியர்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது தூசு அப்படின்னா பட்டு. தூசு பட்டு. துகிர் அப்படின்னா பவழம். துகிர் இதோடைய பொருள் பவழம். வெறுக்கை அப்படின்னா செல்வம். வெறுக்கை இதோடைய பொருள் செல்வம். நொடை அப்படின்னா விலை. நொடை இதோடைய பொருள் விலை. அடுத்தது பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். பாசவர் வெற்றிலை விற்போர். அடுத்தது ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். ஓகேவா? ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர். மண்ணுள் வினைஞர்னா ஓவியர். மண் நீட்டாளர் அப்படின்னா சிற்பி. மண்ணுள் வினைஞர் ஓவியர், மண் நீட்டாளர் சிற்பி. கிளி அப்படின்னா துணி. ஓகேவா? கிளி அப்படின்னா துணி அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. அடுத்தது சேக்கை அப்படின்னா படுக்கை. சேக்கை இதோடைய பொருள் படுக்கை. யாக்கை அப்படின்னா உடல். யாக்கை இதோடைய பொருள் உடல். பிணித்து அப்படின்னா கட்டி. பிணித்து கட்டி. வாய்ந்த பயனுள்ள. வாய்ந்த இதோடைய பொருள் பயனுள்ள. அடுத்தது இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர். இளங்கூழ் இளம் பயிர். தயங்கி அசைந்து. தயங்கி இதோடைய பொருள் அசைந்து. காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். காய்ந்தேன் வருந்தினேன்.
அடுத்தது கொம்பு அப்படின்னா கிளை, புழை அப்படின்னா துளை. இதுக்கு முன்னாடி புழை அப்படின்னா சாளரம்னு சொல்லிட்டு ஒரு பொருள் பார்த்துருப்போம், துளை அப்படின்னும் பொருள்படுது. அடுத்தது கான் அப்படின்னா காடு, கான் காடு. தேம்ப அப்படின்னா வாடை. நெக்ஸ்ட்டு அசும்பு அப்படின்னா நீளம். ஓகேவா, நான் மேலே கேட்டேன் இல்லையா, விசும்பு அப்படின்னா வானம், அசும்பு அப்படின்னா நிலம். அடுத்தது உய்முறை அப்படின்னா வாழும் வழி, உய்முறை வாழும் வழி. ஓர்ந்து அப்படின்னா நினைத்து, ஓர்ந்து இதோடைய பொருள் நினைத்து. கடிந்து அப்படின்னா விலக்கி. ஓகேவா, கடிந்து இதோடைய பொருள் விலக்கி. அடுத்தது உவமணி அப்படின்னா மணமலர், உவமணி அப்படின்னா மணமலர். படலை இதோடைய பொருள் மாலை, படலை அப்படின்னா மாலை. துணர் அப்படின்னா மலர்கள். ஓகேவா, துணர் இதோடைய பொருள் மலர்கள். ஸோ இதோட 10th வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம 11th ஸ்டாண்டர்ட். ஓகேவா, மேல்நிலை 1ஆம் ஆண்டு 11th இருக்கக்கூடிய சொல் பொருள் பார்த்துடலாம். தென் பால் அப்படின்னா வகை. ஓகேவா, அதாவது ஜெண்டர் சொல்லணும் இல்லையா, பால் அப்படின்னா வகை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அடுத்தது இயல்பு அப்படின்னா இலக்கணம், இயல்பு அப்படின்னா இலக்கணம்னு சொல்லிட்டு பொருள்படுது. அடுத்தது மாடம் அப்படின்னா மாளிகை, மாடம் அப்படின்னா மாளிகை. அமை அப்படின்னா மூங்கில் சொல்லிட்டு பொருள், அமை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. அடுத்தது ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு, ஆரளி இதோடைய பொருள் மொய்க்கின்ற வண்டு. இந்துளம் அப்படின்னா இந்தளம் எனும் ஒரு வகை பண், இந்துளம் அப்படின்னா இந்தளம் எனும் ஒரு வகை பண், பண்ணா இசைன்னு சொல்லிட்டு பொருள்படும் இல்லையா. அடுத்தது இடங்கனி அப்படின்னா சங்கிலி, இடங்கனி இதோடைய பொருள் சங்கிலி. உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை, உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை குறிக்குது. சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம், சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம். தரளம் அப்படின்னா முத்து. அடுத்தது வட ஆரிநாடு அப்படிங்கிறது திருமலை அப்படிங்கிற ஊரை வந்து குறிக்குது. ஓகேவா, வட ஆரிநாடு அப்படிங்கிறது திருமலையை குறிக்குது. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கா அப்படின்னா சோலைன்னு சொல்லிட்டு பொருள். முகில் தொகைனா மேக கூட்டம், முகில் தொகை மேக கூட்டம். மஞ்சை அப்படின்னா மயில் சொல்லிட்டு பொருள். ஓகேவா, மஞ்சை அப்படின்னா மயில்னு சொல்லிட்டு பொருள். கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம், கொண்டல் அப்படிங்கிறது இது கார்கால மேகம். மண்டலம் அப்படின்னா உலகம், மண்டலம் இதோடைய பொருள் உலகம். வாவி தரங்கம் குளத்தில் எழும் அலை, வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழும் அலை. அடுத்தது அழியுலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற, அழியுலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது தென் ஆரிநாடுனா குற்றாலம். ஓகேவா, வட ஆரிநாடுனா திருமலை, தென் ஆரிநாடுனா குற்றாலம். அடுத்தது கயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தழவம், பிடவம் இதெல்லாமே மழைக்கால மலர்கள், இல்லைன்னா முல்லை நிலத்து மலர்கள் கூட சொல்லலாம். காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தழவம், பிடவம் இதெல்லாமே மழைக்கால மலர்கள். அடுத்தது போது அப்படின்னா மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். போது இதோடைய பொருள் வந்து மொட்டு. அடுத்தது அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து, அலர்ந்து மலர்ந்து. கவினி அப்படின்னா அழகுற, கவினி இதோடைய பொருள் அழகுற. அடுத்தது புயம் அப்படின்னா தோல். ஓகேவா, சுவல் அப்படின்னாலும் தோல்னு சொல்லிட்டு பார்த்தோம், புயம் அப்படின்னாலும் தோல். அடுத்தது வரை அப்படின்னா மலை, வரை இதோடைய பொருள் மலை. அடுத்தது வண்ணம் அப்படின்னா அழகு. பாருங்கள் 2 சொல்லி தான் வந்திருக்குது. வண்ணம் அப்படின்னா அழகுன்னு சொல்லிட்டு பொருள். கழுகாசலம்னா கழுகு மலை, கழுகாசலம் இதோடைய பொருள் கழுகு மலை. துஜஸ்தம்பம் அப்படின்னா கொடிமரம் சொல்கிறாங்க, துஜஸ்தம்பம்னா கொடிமரம். சலராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன் முதலிய உயிரிகள் இல்லையா. ஸோ வார்த்தையிலே பொருள் இருக்குது. ஜலம்னா நீர்நிலைன்னு சொல்லலாம் இல்லையா. சலராசினா
கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள். விலாசம் அப்படின்னா அழகு. விலாசம் இதோடைய பொருள் அழகு. நூபுரம் அப்படின்னா சிலம்பு. நூபுரம் இதோடைய பொருள் சிலம்பு. மாசுணம் அப்படின்னா பாம்பு. மாசுணம் இதோடைய பொருள் பாம்பு. இஞ்சி அப்படின்னா மதில். ஓகேவா, இஞ்சி இதோடைய பொருள் மதில். புயல் அப்படின்னா மேகம். கரங்கும் இதோடைய பொருள் சுழலும். அடுத்தது சிதவல் அப்படின்னா தலைப்பாகை. ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நிறைய தடவை. சிதவல் இதோடைய பொருள் தலைப்பாகை. தண்டு அப்படின்னா ஊன்றுகோல். தண்டு இதோடைய பொருள் ஊன்றுகோல். அடுத்தது தமியர் தனித்தவர். தமியர் இதோடைய பொருள் தனித்தவர். முனிதல் அப்படின்னா வெறுத்தல். முனிதல் இதோடைய பொருள் வெறுத்தல். துஞ்சல் அப்படின்னா சோம்பல். துஞ்சல் இதோடைய பொருள் சோம்பல். அயர்வு அப்படின்னா சோர்வு. ஓகேவா, அயர்வு இதோடைய பொருள் சோர்வு. மாட்சி அப்படின்னா பெருமை. மாட்சி அப்படின்னா பெருமை. நோன்மைனா வலிமை. ஓகேவா, நோன்மை அப்படின்னா வலிமை. தாழ் அப்படின்னா முயற்சி. தாழ் இல் பார்த்துக்கோங்க. இந்த தாழ் அப்படின்னா முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வருது. அடுத்தது பிரசம் அப்படின்னா தேன். பிரசம் தேன் சொல்லிட்டு பொருள்படுது. புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு மிரட்டுதல். புடைத்தல் கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன்குடி அப்படின்னா கணவனுடைய வீடு. கொழுநன்குடி கணவனுடைய வீடு. வரன் அப்படின்னா வறுமை. வரன் அப்படின்னா வறுமை. கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம். கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். உள்ளாள் அப்படின்னா நினையாள். உள்ளாள் அப்படின்னா நினையாள். மதுகை அப்படின்னா பெருமிதம். மதுகை பெருமிதம். அடுத்தது இகக்கும் அப்படின்னா நீக்கும். இகக்கும் நீக்கும். இழுக்கு அப்படின்னா குற்றம். இழுக்கு இதோடைய பொருள் குற்றம். வினாயவை அப்படின்னா கேட்டவை. வினாயவை இதோடைய பொருள் கேட்டவை. அடுத்தது வரை அப்படின்னா மலை. ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கம்பலை அப்படின்னா பேரொளி. கம்பலை இதோடைய பொருள் பேரொளி. அடுத்தது புடவி அப்படின்னாலும் உலகம். ஓகேவா, புடவி இதோடைய பொருள் உலகம். எய்தல் அப்படின்னா அடைதல். எய்தல் இதோடைய பொருள் அடைதல். துண்ண அப்படின்னா நெருங்கிய. துண்ண நெருங்கிய. அடுத்தது வாரணம் அப்படின்னா யானை. பூரணம்னா நிறைவு. பூரணம் இதோடைய பொருள் நிறைவு. அடுத்தது நல்கள் அப்படின்னா அழித்தல். நல்கள் அழித்தல் தருதல். ஸோ அந்த மாதிரி பொருள் வரும். வதுகை அப்படின்னா வதுவை அப்படின்னா திருமணம். வதுவை இதோடைய பொருள் திருமணம். கோன் அப்படின்னா அரசன். கோன் அரசன். மறுவிழா அப்படின்னா குற்றம் இல்லாத. மறுவிழா அப்படின்னா குற்றம் இல்லாத. தெண்டிரை அப்படின்னா தெள்ளிய நீரலை. தெண்டிரை இதோடைய பொருள் தெள்ளிய நீரலை. விண்டு அப்படின்னா திறந்து. விண்டு அப்படின்னா திறந்து. மண்டிய இதோடைய பொருள் நிறைந்த. மண்டிய அப்படின்னா நிறைந்த. தீன் அப்படின்னா மார்க்கம். தீன் இதோடைய பொருள் மார்க்கம். அடுத்தது கொன்மு அப்படின்னா மேகம். கொன்மு மேகம். விசும்பு அப்படின்னா வானம். சமம் அப்படின்னா போர். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் சம்மர்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். மேபி இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். சமம் அப்படின்னா போர். அடுத்தது அரவம் அப்படின்னா ஆரவாரம். அரவம் இதோடைய பொருள் ஆரவாரம். ஆயம் அப்படின்னா சுற்றம். ஆயம் இதோடைய பொருள் சுற்றம். தழலை தட்டை இது ரெண்டுமே பறவைகளை ஓட்டும் கருவிகள். தழலை தட்டை அப்படின்னா பறவைகளை ஓட்டும் கருவிகள். அடுத்தது காயில் அப்படின்னா வெகுண்டால். காயில் வெகுண்டால். அயன் அப்படின்னா பிரம்மன். அயன் பிரம்மன். மால் அப்படின்னா விஷ்ணு. மால் விஷ்ணு.
ஆளாளம் அப்படின்னா நஞ்சு. ஆளாளம் அப்படின்னா நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. அந்தம் முடிவு. ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம் அப்படின்னா முடிவு இல்லையா. அடுத்தது ஓதுக அப்படின்னா சொல்க. ஓதுக சொல்க. முழக்கம் ஓங்கி உரைத்தல். முழக்கம் அப்படின்னா ஓங்கி உரைத்தல். கனிகள் அப்படின்னா உலோகங்கள்னு சொல்லிட்டு பொருள்படுது. கனிகள் அப்படின்னா உலோகங்கள். மணி அப்படின்னா மாணிக்கம். படிகம் அப்படின்னா பளபளப்பான கல். படிகம் அப்படின்னா பளபளப்பான கல். படி அப்படின்னா உலகம் சொல்லிட்டு பொருள்படுது. படி அப்படின்னா உலகம். மேலே வந்து புடவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், அதுவுமே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொருள்படும். மீட்சி அப்படின்னா விடுதலை. அடுத்தது நவை அப்படின்னா குற்றம். இதெல்லாமே ப்ரீவியஸில் வந்து கேட்டிருக்காங்க. நவை அப்படிங்கிறது குற்றம். அடுத்தது பதி அப்படின்னா நாடு. பதி நாடு. பிழைப்பு வாழ்தல். நிரயம் அப்படின்னா நரகம். நிரயம் இதோடைய பொருள் நரகம். ஒரிய நோய் நீங்கிய. ஒரிய அப்படின்னா நோய் நீங்கிய. புறையோர் இதோடைய பொருள் சான்றோர். புறையோர் அப்படின்னா சான்றோர். யானர் அப்படின்னா புது வருவாய். யானர் இதோடைய பொருள் புது வருவாய். மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தேன். மருண்டனன் வியப்படைந்தேன். மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. அடுத்தது தண்டா ஓயாத. தண்டா அப்படின்னா ஓயாத. கடுந்துப்பு அப்படின்னா மிகு வலிமை. கடுந்துப்பு அப்படின்னா மிகு வலிமை. ஏமம் பாதுகாப்பு. ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. ஒடியா அப்படின்னா குறையா. ஒடியா இதோடைய பொருள் குறையா. நயந்து விரும்பிய. நயந்து இதோடைய பொருள் விரும்பிய. அடுத்தது காண்டி அப்படின்னா காண்க. காண்டி காண்க. பூம்பராகம் பூவில் உள்ள மகரந்தம். ஓகேவா. பூம்பராகம்னா பூவில் உள்ள மகரந்தம். ஆசு இலா குற்றமில்லாத. ஆசு இலா குற்றமில்லாத. தோட்டி அப்படின்னா துரட்டி. தோட்டி துரட்டி. அயம் அப்படின்னா ஆடு குதிரை ரெண்டுமே குறிக்குது. அயம் அப்படின்னா ஆடு குதிரை. புக்க விட்டு போக விட்டு. புக்க விட்டு அப்படின்னா போக விட்டு. அடுத்தது கடிநகர் அப்படின்னா காவல் உடைய நகரம். கடிநகர் காவல் உடைய நகரம். அடுத்தது சீரிய தூளி நுண்ணிய மணல். ஓகேவா. சீரிய தூளி அப்படின்னா நுண்ணிய மணல். அடுத்தது சிறு கால் இதோடைய பொருள் வாய்க்கால். பரல் அப்படின்னா கல். பரல் கல். முன்னீர் மடு கடலாகிய நீர்நிலை. முன்னீர் மடு அப்படின்னா கடலாகிய நீர்நிலை. அண்டையோனி அப்படின்னா ஞாயிறு. அண்டையோனி இதோடைய பொருள் ஞாயிறு. சாடு அப்படின்னா பாய் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சாடு அப்படின்னா பாய். ஈட்டியது சேகரித்தது. எழிலி அப்படின்னா மேகம். ஓகேவா. எழிலி அப்படின்னா மேகம். தென் நெக்ஸ்ட்டு நாங்கூல் புழுனா மண்புழு. நாங்கூல் புழு மண்புழு. ஓவா அப்படின்னா ஓயாத. பாடு அப்படின்னா உழைப்பு. வேதித்து அப்படின்னா மாட்சி. வேதித்து இதோடைய பொருள் மாட்சி. ஸோ இதோட 11th முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம 12th சொல் பொருள் பார்த்துடலாம். புது பெயல் அப்படின்னா புது மலை. பெயல் அப்படின்னா பார்த்துருப்போம் இல்லையா. தன் பெயல் ஒரு வார்த்தை பார்த்தோம் இருந்து குளிர்ந்த மலைன்னு பார்த்தோம். புது பெயல்னா புது மழை. ஆர்கலி அப்படின்னா வெள்ளம். கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல். கொடுங்கோல் இதோடைய பொருள் வளைந்த கோல். புலம்பு அப்படின்னா தனிமைன்னு சொல்லிட்டு பொருள். கன்னி தலையில் சூடும் மாலை. கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை. 3 சுழியின் வந்திருக்குது. கவிழ் அப்படின்னா கன்னம். கவிழ் இதோடைய பொருள் கன்னம். மா அப்படின்னா விலங்கு. மா அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் உண்டு இல்லையா. வண்டு பெரிய விலங்கு சொன்ன மாதிரி நிறைய உண்டு. அடுத்தது அமலன் அப்படின்னா
ராமன். அமலன் அப்படின்னா ராமன். இதுக்கு மேலே நம்ம பார்த்தோம் ஐயன் அப்படின்னா பிரம்மன் பார்த்தோம். மால்னா விஷ்ணு பார்த்தோம். அமலன் அப்படின்னா ராமன். இளவல்னா தம்பி. நளிர்கடல்னா குளிர்ந்த கடல். நளிர்கடல் குளிர்ந்த கடல். துன்பு இதோடைய பொருள் துன்பம். துன்பு அப்படின்னா துன்பம். உன்னேல் அப்படின்னா எண்ணாதே. உன்னேல் இதோடைய பொருள் எண்ணாதே. அடுத்தது அனகன் அப்படின்னாலும் ராமன் தான். ஓகேவா. அனகன் மேலே நம்ம என்ன பார்த்தோம்? அமலன் அனகன் ரெண்டுமே ராமனை தான் குறிக்குது. உவா அப்படின்னா அமாவாசை. உவா அமாவாசை. உடுபதி அப்படின்னா சந்திரன். உடுபதி இதோடைய பொருள் சந்திரன். செற்றார் பகைவர். செற்றார் அப்படின்னா பகைவர். கிளை அப்படின்னா உறவினர். தமர் அப்படின்னாலும் உறவினர்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்போனே. வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்போனே. வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள். வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள். வயங்கு மொழி அப்படின்னா விளங்கும் சொற்கள். வயங்கு மொழி விளங்கும் சொற்கள். வித்தி அப்படின்னா விதைத்து. உள்ளியது அப்படின்னா நினைத்தது. உள்ளியது நினைத்தது. அடுத்தது உரன் அப்படின்னா வலிமைன்னு சொல்லிட்டு பொருள். உரன் அப்படின்னா வலிமை. வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம். வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம். காவினம் கட்டி கொள்ளுதல். காவினம் அப்படின்னா கட்டி கொள்ளுதல். கலன் அப்படின்னா யாழ். கலன் இதோடைய பொருள் யாழ். கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை. கலப்பை அப்படிங்கிறது கருவிகளை வைக்கும் பை. மழு அப்படிங்கிறது கோடரின்னு சொல்லிட்டு பொருள்படுது. மழு அப்படின்னா கோடரி. அடுத்தது மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த. மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த. மட நல்லார் இளமை பொருந்திய பெண்கள். மட நல்லார்னா இளமை பொருந்திய பெண்கள். களி விழானா எழுச்சி தரும் விழா. களி விழா எழுச்சி தரும் விழா. பழி விழா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. ஒளி விழா ஆரவார விழா. ஓகேவா. அடுத்தது வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். வேட்டம் மீன் பிடித்தல். களி அப்படின்னா உப்பங்களி. களி உப்பங்களி. செரு அப்படின்னா வயல். கொள்ளை இதோடைய பொருள் விலை. கொள்ளை அப்படின்னா விலை. என்றூல் அப்படின்னா சூரியனின் வெப்பம். என்றூல் இதோடைய பொருள் சூரியனின் வெப்பம். விடர அப்படின்னா மலை வெடிப்பு. விடர இதோட பொருள் மலை வெடிப்பு. கதழ் அப்படின்னா விரைவு. கதழ் அப்படின்னா விரைவு. உமணர் இதோடைய பொருள் உப்பு வணிகர். உமணர் அப்படின்னா உப்பு வணிகர். எல் வளை அப்படின்னா ஒளிரும் வளையல். எல் வளை அப்படின்னா ஒளிரும் வளையல். தெளிர்ப்ப அப்படின்னா ஒளிப்ப. தெளிர்ப்ப ஒளிப்ப. அடுத்தது விழி அறி அப்படின்னா குரல் கேட்ட. விழி அறி அப்படின்னா குரல் கேட்ட. ஞமளி அப்படின்னா நாய். ஞமளி அப்படின்னா நாய். வெறிய அப்படின்னா அஞ்சிய. மதர் கயல் அழகிய மீன். மதர் கயல் அப்படின்னா அழகிய மீன். கயல் அப்படின்னாலே மீன் அப்படின்னா பொருள்படும் இல்லையா. மதர் கயல் அப்படின்னா அழகிய மீன். புனவன் அப்படின்னா காணவன். புனவன் இதோடைய பொருள் காணவன். அள்ளல்னா சேரு. பகடு அப்படின்னா எருது. ஓகேவா. அடுத்தது புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல். புரிகுழல் சுருண்ட கூந்தல். களை அப்படின்னா மூங்கில். கண் அப்படின்னா கணு. கண் இதோடைய பொருள் கணு. விரல் அப்படின்னா ஆடவர் கை பெருவிரல். உத்தர பலகை அப்படின்னா மேலிடும் பலகை. உத்தர பலகை மேலிடும் பலகை. பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள். ஓவிய விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். ஓவிய விதானம் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். நித்திலம் அப்படின்னா முத்து. ஓகேவா. பணிலம் தரளம் நித்திலம் இதெல்லாமே முத்து குறிக்குது. விருந்து அப்படின்னா புதுமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். விருந்து அப்படின்னா புதுமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். விருந்தே புதுமை அப்படிங்கிற வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா.
அடுத்தது மன்னிய அப்படின்னா கழுவிய, மன்னிய கழுவிய. நாவலம் பொலம் அப்படின்னா சாம்புநதம் என்னும் உயர்ந்த வகை பொன். பொலம் அப்படின்னாலே பொன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நாவலம் பொலம் அப்படின்னா சாம்புநதம் என்னும் உயர்ந்த வகை பொன். தலைக்கோல் அப்படின்னா நாடக கணியர் பெறும் பட்டம். தலைக்கோல் அப்படிங்கிறது நாடக கணிகையர் பெறும் பட்டம். தலைக்கோல் அருவி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. இதே இது ஆடலரசி மாதவி அவர்கள் பெற்ற பட்டம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஓடை அப்படின்னா முகப்படாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வருது. அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. பரசினர் வாழ்த்தினர். பரசினர் வாழ்த்தினர். பல் ஈயம் அப்படின்னா இன்னிசை கருவி. பல் ஈயம் இதோடைய பொருள் இன்னிசை கருவி. குயிலுவ மாக்கள் அப்படின்னா இசைக்கருவிகள் வாசிப்போர். குயிலுவ மாக்கர்னா இசைக்கருவிகள் வாசிப்போர். தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண்கள். தோரிய மகளிர் அப்படின்னா ஆடலில் தேர்ந்த பெண்கள். வாரம் அப்படின்னா தெய்வப்பாடல். வாரம் இதோடைய பொருள் தெய்வப்பாடல். ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம். ஆமந்திரிகை அப்படிங்கிறது ஒரு வகையான இடக்கை வாத்தியம். இலைப்பூங்கோதை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. இலைப்பூங்கோதைனா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. களஞ்சு அப்படிங்கிறது ஒரு வகை எடை அளவு. களஞ்சு ஒரு வகை எடை அளவு. அடுத்தது நகை அப்படின்னா சிரிப்பு. இழிவரல்னா சிறுமை. இழிவரல் சிறுமை. மருட்கை வியப்பு. மருட்கை இதோடைய பொருள் வியப்பு. பெருமிதம்னா பெருமை. பெருமிதம் இதோடைய பொருள் பெருமை. வெகுளி அப்படின்னா சினம். உவகைனா மகிழ்ச்சி. அடுத்தது காய் நெல் அப்படின்னா விளைந்த நெல். காய் நெல் விளைந்த நெல். மா அப்படிங்கிறது ஒரு நில அளவுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது ஒரு ஏக்கரில் 1/3 அப்படிங்கிறது மா அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. அடுத்தது செரு அப்படின்னா வயல். செரு அப்படின்னா வயல். தமித்து தனித்து. புக்கு அப்படின்னா புகுந்து. யாத்து சேர்த்து. யாத்து அப்படின்னா சேர்த்துன்னு சொல்லிட்டு பொருள். நந்தும் அப்படின்னா தழைக்கும். நந்தும் இதோடைய பொருள் தழைக்கும். வரிசை அப்படின்னா முறைமை. கல் அப்படிங்கிறது ஒளி குறிப்புங்கிறாங்க. கல் அப்படின்னா ஒளி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். பரிவு அப்படின்னா அன்பு. பரிவு அன்பு. தப அப்படின்னா கெட. தப கெட. பிண்டம் அப்படிங்கிறது வரி அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. பிண்டம் அப்படின்னா வரி. நச்சின் அப்படின்னா விரும்பினால். நச்சின் இதோடைய பொருள் விரும்பினால். அடுத்தது உன்னலின். உன்னலீர் அப்படின்னா எண்ணாதீர்கள். உன்னலீர் அப்படின்னா எண்ணாதீர்கள். பிணித்தமை கட்டியமை. பிணித்தமை கட்டியமை. நீச இழிந்த. நீச அப்படின்னா இழிந்த. நேசம் அன்பு. வள்ளியதை உறுதியை. ஓர்மின் அப்படின்னா ஆராய்ந்து பாருங்கள். பாதகர் அப்படின்னா கொடியவர். குழுமி அப்படின்னா ஒன்று கூடி. பழிப்புரை அப்படின்னா இகழ்ச்சியுரை. ஏதமில் அப்படின்னா குற்றமில்லாத. ஏதமில் அப்படின்னா குற்றமில்லாத. ஊன்ற அழுந்த. ஊன்ற அழுந்த. மாற்றம் அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். மாற்றம் அப்படின்னா சொல். நுவஞ்சிலர் அப்படின்னா கூறவில்லை. நுவஞ்சிலர் இதோடைய பொருள் கூறவில்லை. ஆக்கினை அப்படின்னா தண்டனை. நிர்ணயம் அப்படின்னா உறுதி. ஓகேவா, நிர்ணயம் நிர்ணயம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோடைய பொருள் உறுதி. கூவல் அப்படின்னா கிணறு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. கூவல் கிணறு. ஒன்றுமோ அப்படின்னா முடியுமோ. ஒன்றுமோ முடியுமோ. உததி அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். உததி கடல். ஒடுக்க அப்படின்னா அடக்க. ஒடுக்க அடக்க. களைந்து அப்படின்னா கழற்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். களைந்து கழற்சி. திகழ அப்படின்னா விளங்க. திகழ விளங்க. சேர்த்தினர் அப்படின்னா உடுத்தினர். சேர்த்தினர் உடுத்தினர். சிரத்து அப்படின்னா தலையில்.
சிரம் அப்படின்னாலே தலை தானே, சிரத்து அப்படின்னா தலையில். பெய்தனர் அப்படின்னா வைத்து அழுத்தினர், பெய்தனர் வைத்து அழுத்தினர். கைதுரும் அப்படின்னா கையில் கொடுத்திருந்த. கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள், கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் நம்ம அதோட ரீட் பண்ணி சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா. இது வெய்துர அப்படின்னா வலிமை, வெய்துர வலிமை, வலிமை மிக. ஓகேவா. வெய்துர அப்படின்னா வலிமை மிக. வைதனர் அப்படின்னா திட்டினர். மரங்கொள் அப்படின்னா முரட்டுத்தன்மை உள்ளவர், மரங்கொள் அப்படின்னா முரட்டுத்தன்மை உள்ளவர். மேதினி அப்படின்னா உலகம். கீண்டு அப்படின்னா பிளந்து. வாரிதி அப்படின்னா கடல். சுவராதது அப்படின்னா வற்றாதது, சுவராதது அப்படின்னா வற்றாதது. வல்லானை அப்படின்னா வலிமை வாய்ந்தவரை, வல்லானை வலிமை வாய்ந்தவரை. நிந்தை அப்படின்னா பழி. பொல்லாங்கு அப்படின்னா கெடுதல் தீமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். பொல்லாங்கு அப்படின்னா கெடுதல் தீமை. அடுத்தது வளமலை அப்படின்னா வளமான மலை. ஸோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. வளமலை அப்படின்னா வளமான மலை, அதாவது மலை நாடு. இன்று பழனி மலைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்கிறாங்க வளமலை அப்படிங்கிறது. கவான் அப்படின்னா மலைப்பக்கம், கவான் மலைப்பக்கம். கலிங்கம் அப்படின்னா ஆடை. ஓகேவா. கலிங்கம்னா ஆடை. சுரும்பு அப்படின்னா வண்டு, சுரும்பு இதோடைய பொருள் வண்டு. நாகம் அப்படின்னா சுரப்புன்னை, நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பொருள் வந்து இருக்குது. அடுத்தது பிறங்கு அப்படின்னா விளங்கும், பிறங்கு இதோடைய பொருள் விளங்கும். பரம்பு அப்படின்னா பரம்பு மலையை வந்து குறிக்குது. கரங்கு அப்படின்னா ஒலிக்கும், கரங்கு ஒலிக்கும். வாலுளை அப்படின்னா வெண்மையான தலையாட்டம், வாலுளை அப்படின்னா வெண்மையான தலையாட்டம். மருள வியக்க. நிழல் அப்படின்னா ஒளி வீசும், நிழல் அப்படின்னா ஒளி வீசும். நீலம் நீலமணி. ஆலமர் செல்வன் அப்படின்னா சிவபெருமான், இறைவனாகிய சிவபெருமானை வந்து குறிக்குது. ஆலமர் செல்வன் அப்படின்னா சிவபெருமான். அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினன். சாவம் அப்படின்னா வில், சாவம் வில். மால்வரை அப்படின்னா பெரிய மலை. ஓகேவா. கரவாது அப்படின்னா மறைக்காது. துஞ்சு அப்படின்னா தங்கு. நளிசினைனா செறிந்த கிளை, அதாவது பெரிய கிளை. நளி சினைனா செறிந்த கிளை. போது அப்படின்னா மலர். ஓகேவா. போது அப்படின்னா மலர். அடுத்தது கஞலிய அப்படின்னா நெருங்கிய. நாகு அப்படின்னா இளமை. குறும்பொறை அப்படின்னா சிறு குன்று அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. குறும்பொறை அப்படின்னா குறு சின்று, சிறு குன்று. கோடியர் அப்படின்னா கூத்தர். மலைதல் அப்படின்னா போரிடுதல், மலைதல் அப்படின்னா போரிடல். உரல் அப்படின்னா செறிவு, உரல் அப்படின்னா செறிவு. நுகம் அப்படின்னா பாரம். ஓகேவா. நுகம் அப்படின்னா பாரம். ஸோ அவ்வளோதான், இதோட 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சொல் பொருளுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பிரித்தெழுதுக டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் சொல் பொருள் டாபிக் 6th 12th வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கலைச்சொற்கள் வந்து பார்க்க இருக்கிறோம். ஓகேவா. ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.